வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய அடுத்த 48 மணி நேரம் உங்கள் லைஃப்பில் வந்து என்ன நடக்க போகுது, அதான் வந்து ரீடிங். ஸோ 2 பாயல் வச்சுருக்கீங்க. பாயல் 1 வந்து ஆரஞ்சு கலர் ஃப்ளவர் பாட், பாயல் 1. பாயல் 2 வந்து க்ரீன் கலர் ஃப்ளவர் பாட். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவ் படி எது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்பில் அடுத்த 48 மணி நேரம் என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாயல் 1 போயிடலாம். ஸோ பாயல் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களுக்குரிய ரீடிங் அடுத்த 48 மணி நேரம் உங்கள் லைஃப்பில் வந்து என்ன நடக்க போகுது. Chariot, 10 of Swords, 3 of Wands. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வர பாயிண்ட், ப்ரீவியஸாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்கள் சேஸ் பண்ணியிருக்கீங்க. அது ரிலேட்டட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில், சிலருக்கு வந்து கெரியரில், இல்லை நீங்கள் நினைக்கிற விஷயம் அது வந்து உங்களுடைய ஒரு டெசிஷனே வந்து மாற்ற போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இதுக்காக அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தெரியுது, இல்லை அங்கே வந்து ஒரு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, ஏதோ ஒரு விஷயம் வந்து அங்கே பிடிக்கலை, ஃபர்தராக அங்கே வந்து ஒரு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கும் மூவ் ஆன் பண்ணுறதுக்கும் சம்திங் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு விஷயம் அங்கே வந்து நடக்கலை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, இங்கே வந்து என்னென்னா ஒரு பாசிட்டிவ் வே தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து இது வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் எனர்ஜி, சிலருக்கு வந்து அட் ப்ரெசன்ட் கூட போயிட்டுருக்கலாம். இங்கே வந்து அந்த டிசிஷன் எப்படி எடுக்க போகிறீங்கன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் நினச்ச விஷயம் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும், இல்லை வந்து அங்கே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், அங்கே ட்ரஸ்ட் அப்படின்றது இருந்திருக்கும் முன்னாடி. இப்போ வந்து அங்கே ஒரு ஏதோ ஒரு மிஸ்பேலன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம், மிஸ்பேலன்ஸ் அந்த மாதிரி ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு நியூ வே, சான்சஸ், இல்லை புதிய முயற்சிகள் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கும், இல்லை அந்த இடத்துல இருந்து ஒரு விலகி வர்றதுக்கும் ஒரு சான்சஸ் தெரியுது. ஸோ உங்களுடைய ஐடியா, உங்களுடைய ஒரு நெக்ஸ்ட் பிளான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி தான் எனக்கு வருது. ஸோ இந்த எனர்ஜி கம்ப்ளீட்டாக நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு மனிதராக புது விஷயங்களுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு பண்ண போகிறீங்க. அது வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பிகின் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி தெரியுது. அது வந்து உங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சம்திங். ஸோ அந்த மாதிரி தான் பாயிண்ட்ஸ் வருது. வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். குயின் ஆஃப் கப்ஸ், 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். எஸ், உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் இல்லாத இடத்துல, அதாவது வந்து அங்கே வந்து உங்களை வந்து சரியாக ஒரு ட்ரீட் பண்ணலை, உங்களை வந்து அங்கே வந்து நீங்கள் பண்ண ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு அங்கே வந்து பலன் இல்லை. நீங்கள் இஷ்டப்பட்டு அங்கே பண்ண ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு அது மணி வைஸாகவும், இல்லை வந்து உங்களுடைய நீங்கள் நினச்ச விஷயத்துக்கு வந்து அங்கே வந்து ஒரு கரெக்டான ஜஸ்டிஸ் இல்லை அப்படின்றது தான் இப்போதைக்கு உங்களுடைய எண்ணம். அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் எங்கே இருக்குது, உங்களுக்கு வந்து ஃபேவர் எங்கே இருக்குது, உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் எங்கே இருக்குது, அதை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இருக்குது. ஓகே, அந்த மாதிரியும் தெரியுது. நீங்கள் நினச்சா, நீங்கள் மனசு வச்சா உங்களால் அந்த ஒரு அன்னோன் வே கூட உங்களால் வந்து அந்த பாத் கூட உங்களுக்கு வந்து ஒரு என்லைட்டிங்காக இருக்கிறதுக்கும், இல்லை அந்த வழி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாதகமாக அமைகிறதுக்கும், மேபி இது வந்து ஒரு ஸ்டார்டிங், இல்லை இப்போ தான் ஒரு பிளான்ட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த இடம், அந்த சரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் அள்ளித்தரவும், நீங்கள் நினச்ச மாதிரி
விஷயங்கள் அங்கே நடக்கிறதுக்கும் க்ரோத் அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது? எஸ், நீங்கள் அங்கே ஒரு எம்பரர் ஸ்டேஜில் இருக்க முடியும். உங்களுடைய ஒரு முதன்மைத்துவம் பெருக்கிக்க முடியும். உங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்குல்ல, நீங்கள் இங்கே உங்களால் முடியலை, நீங்கள் எவ்வளோ தான் அங்கே வந்து நீங்கள் உழைச்சிருந்தாலும் இல்லை அங்கே வந்து ஒரு எஃபர்ட் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து அங்கே ஜஸ்டிஸ் இல்லை. பட் இங்கே வந்து நீங்கள் ஒரு தைரியமாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு நம்பிக்கை வச்சு அங்கே நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு முயற்சிக்கு ஒரு வெற்றி அப்படின்றது இருக்குது, ஒரு ஸ்தானம் அப்படின்றது இருக்குது. இது வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கலாம், ஒரு வேலையில் இருக்கலாம். நீங்கள் பண்ணுற ஒரு முயற்சிக்கு புதுமை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நியூவாக ஒரு பிகின் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இந்த சிச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. முன்னாடி இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்திருக்கலாம், குயின் ஆஃப் கப்ஸாக ஒரு அடங்கி போகிறது, இல்லை மற்றவங்களோட ஒரு டிபெண்ட்டாக இருக்கிறது, அவங்க என்ன சொன்னாலும் கேட்குறது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவராக நீங்கள் இருந்திருக்கலாம். பட் உங்களுடைய எனர்ஜி நீங்கள் எப்படி மாற்றும் போது உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் உங்களுடைய ஒரு ஸ்தானத்தையும் உங்களுடைய ஒரு கேப்பபிலிட்டியும் நீங்கள் இழக்காமல் இருக்கிறது முடியும். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வர்றாங்க. பண்ண போகிறீங்க, உங்களுக்கு அந்த தைரியம் வந்திருக்கு. இது வந்து மெயினாக எப்படி இருக்குன்னா, தொழிலில், ரிலேஷன்ஷிப்பில், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த சிச்சுவேஷன் சூட் ஆகுமோ எடுத்துக்கோங்க. பட் ஆனால் இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு பதிலடி இல்லை ஸ்ட்ராங்னஸ் அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ, இல்லை அதை தாண்டி வர்றீங்களோ, இல்லை அதுக்குரிய ஒரு முடிவுகள் வந்து ஒரு கரெக்டாக எடுக்கிறீங்களோ, அப்போ வந்து இங்கே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். மேபி அது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேஜாக கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு இப்போ அது பேஜாக கூட தெரியலாம். பட் இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய தடவை இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கைட் பண்ணுறாங்க. அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வாங்க, இங்கேயே ஒரு இல்லை வந்து அந்த கஷ்டத்துலேயே இல்லை அந்த மைண்ட் செட்லேயே உங்களுக்கு வந்து அந்த லோ வைப் கொடுக்குற விஷயத்துலையே நீங்கள் இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஒரு சைன் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஈவன் தோ அங்கே வந்து ஒரு ஸ்டார்டிங் இருக்கலாம், அங்கே வந்து ஒரு ஒரு மணி வைஸ்லேயும் இருக்கலாம். ஏன்னா பட் முயற்சி அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகே, பண்ணுற விஷயத்துக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு க்ரோத் இருக்குது. இன்னும் ஒரு கார்ட், எஸ், அதான் நான் சொன்னேன், கரெக்டாக வருது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த க்ரோத், உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்து இந்த ஸ்டேஜ் வருவீங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜும் உங்களுக்கு இருக்கும் பக்கத்தில். அதாவது எம்பரர் அண்ட் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸாக நீங்கள் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டேஜில் உங்களால் வர முடியும். அதுக்கு நீங்கள் வந்து எடுக்கிற முடிவு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக எடுக்கணும், பயம் இல்லாமல் ஒரு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். ஸோ பைல் 2 இந்த க்ரீன் கலர் ஃப்ளவர் பாட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களுக்கு அடுத்த 48 மணி நேரம் உங்கள் லைஃப்பில் வந்து என்ன நடக்க போகுது, என்ன யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுக்க போகிறாங்க பார்க்கலாம். நிறைய கோர்ஸ் வருது. ஓகே, நான் அதில் எடுக்கலாம். ஸோ சிலருக்கு வந்து ஒரு ஹார்ட் சக்ரா க்ளோஸ்டு அப்படின்னு தெரியுது, இல்லை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிருப்பீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஓகே, சன் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். எஸ், இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுடைய ஒரு ரீடிங் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம், ஒரு நல்ல விஷயங்கள் இங்கே இருக்குது. இது வந்து சிலருக்கு வந்து ஃபேமிலி லைஃப், ரிலேஷன்ஷிப்
அண்ட் பென்டக்கிள்ஸில் கெரியர் சைடில் ஏதோ விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தே இருக்கீங்க. பட் இங்கே வந்திருக்கிறது 4 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ சடனாக சிச்சுவேஷன் மாறி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இது ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இந்த பர்சன்ட்டிருந்து ஒரு கான்டாக்ட் அப்படின்றது நின்று இருக்கும், இல்லை ஸ்டாப் ஆகிருக்கும். இதே ஒரு கெரியர்லனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் திடீர்னு அது ஒரு ஸ்டாப் ஆன மாதிரியும், இல்லை அங்கே உங்களுடைய பேச்சு சடனாக ஈடுபடாத மாதிரியும் ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்குது. சம் ப்ராப்ளம் தெரியுது, இங்கே எனக்கு குழப்பங்கள் தெரியுது. ஸோ என்ன முடிவு எடுக்கணும், எதை சூஸ் பண்ணணும், சம் டிஸ்கஷன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இல்லை டெசிஷன் என்ன பண்ணுறது, எப்படி முடிவு எடுக்கிறது, அதுதான் இங்கே மெயினாக இருக்குது. ஸோ யாரை நம்புறது அப்படின்ற மாதிரியும் இங்கே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு பேஜ் ஆஃப் கப்ஸ் வரும்போது நீங்களும் பெருசாக உங்களுடைய ஃபீலிங்ஸ் சைட் அதாவது நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணுறதில்ல. ஒரு க்ளோஸ்டப்பாக வச்சுருக்கீங்க. அதான் நான் சொன்னேன், உங்களுடைய ஹார்ட் சக்ரா ஒன்று ஓப்பன் பண்ணணும், இல்லைனா சிலருக்கு க்ளோஸ்டு தெரியுது. ஸோ இங்கே அதுதான் இங்கே வந்திருக்கு. உங்கள் மனசில் ஒரு போயிட்டுருக்கிற விஷயத்துக்கு ஏதோ திடீர்னு ஒரு பிரச்சனை, அது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, நல்லா தான் இருந்திருக்காங்க ஃபேமிலியில். இது ஃபேமிலி சொன்னோன்னே நீங்கள் சுற்றி ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரியும் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மீறி, உங்களை தாண்டி, இல்லை உங்களை கஷ்டப்படுத்துறது, இல்லை உங்களை வேணும்னே ஒரு டார்கெட் பண்ணுறது, உங்களை பிரச்சனை பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இங்கே வந்திருக்கலாம். அதனால் உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறது, நல்லா தானே இருந்தோம். ஹெரஃபன் வரும்போது நீங்கள் உங்களுடைய ஸ்டேஜ் பார்க்கும்போது ஏன் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய செல்ஃபாக இருக்கட்டும் எனக்கு ட்ரூவாக தெரியுது. நீங்கள் பண்ண விஷயமும் ஆரம்பத்தில் ஒரு பியூரிட்டி அப்படின்ற மாதிரி இருக்குது, ஒரு நல்லா தான் இருந்திருக்கு உங்களுடைய வைப் பார்க்கும்போது. பட் இப்போ உங்களுடைய ஸ்டேஜ் குயின் ஆஃப் வான்ஸ் தான். அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம், ஒரு ஸ்டேஜ் குயின் ஆஃப் வான்ஸாக நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா இங்கே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் சடனாக நடந்திருக்கு. நீங்கள் இப்போ ஒரு உங்களுடைய மனசில் இருக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை மூடி மறைக்கிறதும், இல்லை சொல்லாமல் தவிர்க்கிறதும், அவங்கள அவங்க சொல்கிற விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதும், அதெல்லாம் ஒரு புரிஞ்சுக்கோங்க, அந்த சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கோங்க, எப்படி நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. குயின் ஆஃப் வான்ஸ், 10 ஆஃப் கப்ஸ். எஸ், உங்களுக்கு தேவையான விஷயங்கள், உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுக்குரிய ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுக்கணும். அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்டேஜ் அப்படின்றது பார்க்கும்போது, இந்த 3 கோர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் மீறி நடந்திருக்கு. அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும். ஓகே, தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்குரிய ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ நீங்கள் அமைதியாக இருக்கும் பட்சத்தில், இல்லை உங்களுக்கு நீங்கள் வெளிப்படையாக பேசாமல், உங்களுடைய ட்ரூத் சொல்லாமல் மனசில் இருக்கிற பட்சத்தில் அது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகாது. அங்கே ஒரு தைரியம் தான் வேணும். உங்களுக்கு அந்த சந்தோஷம் வேணும்னா நீங்கள் அங்கே தைரியப்படுத்திக்கணும். அதாவது அதுக்குரிய ஒரு சார்ஜ் எடுத்துக்கணும், ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ தான் இங்கே உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது. ஸோ சம்திங் உங்கள் லைஃப்பில் இந்த 48 ஹவர்ஸில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒப்பீனியனாக உங்களை அப்போஸ் பண்ணுறதுக்கும், அந்த உங்களுடைய ஒப்பீனியன், உங்களோட டெசிஷன் அப்போஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ஓப்பன் அப் பண்ணுற பட்சத்தில், தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுற பட்சத்தில் இங்கே ஒரு மாறுறதுக்கு, ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, 10 ஆஃப் கப்ஸாகவும் நீங்கள் நினைக்கிற விஷயம் அது ஒரு 4 ஆஃப் வான்ஸ், அது விக்ட்ரியாக கொண்டு வர்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.